ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி சண்டே நைட்டெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் படுத்தேன். ஆப்பத்துக்கு மாவு அரைச்சது அதுவும் பொங்கி வந்துச்சு. இது கலந்து எடுத்து உள்ளே வைக்கணும். காலைல சாப்பிட்றதுக்கு பாதாம் ஊறிட்டுருக்கு. அது கொஞ்சம் கையில் நைட்டு கழுவுன பாத்திரம் அதுவும் எடுத்து அடுக்கணும். அதுவும் எடுத்து அடுக்கிட்டு இனிமேல் தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். மார்க்கெட் போயிருக்காரு, வெஜிடபிள் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். வாங்கிட்டு வந்தோடனே தான் காலையில் சமைச்சு சாப்பிட்டுட்டு மதியானம் ஒரு சிம்பிளாக ஒரு சமையல் பண்ணலான் இருக்கேன். நான் என்ன பண்ணுறேங்கிறத நான் அப்பப்போ உங்களோட ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, வாழைப்பழம், உருளைப்பூ, முருங்கைக்காய், சௌச்சௌ, மஷ்ரூம் 2 பாக்கெட்டு, உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வெந்துட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சின்ன வெங்காயம்லாம் ஃப்ரிட்ஜில் உரிச்சு வச்சுருக்கேன், அதனால் அதெல்லாம் எடுத்துக்கலாம். இங்கே தக்காளி அங்கே இருக்குது, அதை எடுத்துக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா மல்லித்தழையை கிள்ளி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு முருங்கைக்காவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி தான் வறுத்து போயிட்டுருக்கு காலையில். பாருங்கள், ரசத்துக்கு எடுத்து வச்சிட்டேன். துவரம்பருப்பு, தக்காளி, கொஞ்சோண்டு புளி, உப்பு போட்டு நல்லா ஒரு 6-7 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா ஆறினோடனே நல்லா கை விட்டு பிசைஞ்சிட்டு பூண்டு, பச்சை மிளகாய் தட்டி வச்சுருக்கு, அதை போட்டு தாளிக்கணும். அடுத்து சாம்பாருக்கான ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டேன். பருப்பு வச்சுருக்கு. இது சௌச்சௌ, உருளைக்கிழங்கு, தக்காளி போட்டு சாம்பார். சின்ன வெங்காயம் போடணும். எடுத்தோடனே மாங்காய் போடணும். சாம்பார் விசில் எடுத்தோடனே மாங்காய் போட்டு பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கு, இது தாளித்து விடணும். இது பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி பாயசத்துக்கு ஊற வச்சுருக்கேன், ஊறிட்டுருக்கு. பாருங்கள், சாதம் வச்சுட்டேன். இதில் பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு பருப்பு, காயெல்லாம் போட்டு வெந்துட்டுருக்கு. அது நடுவில் பார்த்திங்கன்னா வடை போடுறதுக்காக வானல் எடுத்து வச்சுருக்கேன். டேபிள் க்ளீன் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வதக்கி விட்டுட்டுருக்கேன், வெந்துட்டுருக்கு. இந்தாண்ட பார்த்திங்கன்னா சாம்பார் பருப்பு விசில் இறக்கி வச்சிட்டேன். இந்தாண்ட குக்கர் விசில் வந்துட்டுருக்கு. சாம்பார் பார்த்திங்கன்னா கொதிச்சிட்ருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா கடுகு, சீரகம், வெந்தயம், சின்ன வெங்காயம், இது பெருங்காயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்ருக்கேன். இதை எடுத்து சாம்பாரில் கொட்ட வேண்டியதான். இங்கே சாதம் விசில் ஆஃப் பண்ணிட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு எடுத்துட்டேன். இது வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வைக்கணும். ரசம் தாளிக்கணும். பார்த்திங்கன்னா சாப்பாடு ஹாட் பேக்கில் எடுத்து மாற்றி வச்சிட்டேன். ரசம் ரெடி, சாம்பார் ரெடி, உருளைக்கிழங்கு பொடி மாஸ் ரெடி. இன்னும் பாயாசம் வைக்கணும். உளுந்து வடைக்கான மாவு ஃப்ரிட்ஜில் அரைச்சி வச்சிட்டேன் நைட்டு. அதை எடுத்து கொஞ்சமாக வடை போடணும். பாயாசம் மட்டும் வைக்கணும். இதை க்ளீன் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பண்ண போகிறோம்.
கொஞ்சம் கிச்சனுக்கு தேவையான திங்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். அது என்னென்னு நான் இப்போ உங்கள்கிட்ட காட்டுறேன். டபரா செட்டு ஒரு 2 வாங்கிட்டு வந்தேன். இதுக்கு இன்னும் சும்மா ஏதாவது சைட் டிஷ் எதாவது வைக்கிறதுக்கு 2 கிண்ணம் வாங்கிட்டு வந்தேன். இது ஸ்நாக்ஸ் பிளேட்டு. இந்த சைஸில் ஒன்று, அதை விட சின்ன சைஸில் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். இது பார்த்திங்கன்னா டிஃபன் பிளேட்டு. இது மாதிரி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதனால் சரிட்டு இது பார்த்தோன்னே நல்லாவும் இருந்துச்சு. சரி நம்மளுக்கு எதாவது டிஸ்பிளே பண்ணி காட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவுக்கு அப்படின்ட்டு இது ஒன்று வாங்கிட்டு வந்தேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா மதுரை போயிருந்தோம் முந்தானேக்கு. அங்கே பார்த்திங்கன்னா அனிதா மெட்டலில் இது 2 பாத்திரம் வாங்கிட்டு வந்தேன். காப்பர் பாத்திரம். இது காப்பர் கோட்டிங்கில் இல்லை, சாரி, காப்பர் பாத்திரம் தான். சரி ஏதாவது டிஷ்ஷு வச்சு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நல்லா இருக்குன்ட்டு இது ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அதே மாதிரி ஓவல் ஷேப்பில் ஒரு பிளேட் மாதிரி வாங்கிட்டு வந்தேன். பாருங்கள், இதுவும் வாங்கிட்டு வந்தோம். அது பார்த்திங்கன்னா காப்பர் ஸ்பூன் 2 வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் 2 ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். அது என்னென்னு நான் காட்டுறேன், ஒரு நிமிஷம். தாளிப்பு கரண்டி ப்ளஸ் ஏதாவது கரண்டி ஆம்லேட் போடலாம், இல்லைனா கொஞ்சமாக ஏதாவது சட்னி வதக்கறனா கூட வதக்கலாம். அதனால் இது இரும்பு கடாய், இரும்பில் வாங்கிட்டு வந்தேன். நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்குது, நல்ல வெயிட்டாக இருக்குது. அதனோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 144. அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாம், ஏதாவது சேனக்கிழங்கு வறுக்கலாம், ஏதாவது ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்காக இது ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்சிருந்தேன். இந்த குழி வச்சு தான். இதில் தோசையும் ஊற்றிக்கலான்னு சொன்னாங்க. சரி இருக்கட்டுமேன்ட்டு ஒன்று வாங்கிட்டு வந்தேன். நல்லா ஹெவியாக இருக்குது. இரும்பு கடாய் தான் இது, இரும்பு தான், மெட்டீரியல் தான். இது பார்த்திங்கன்னா 796 ரூபாய். நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்குது. இதுதான் சும்மா கிச்சனுக்கு கொஞ்சம் வாங்கினது. இதெல்லாமே சீசனிங் பண்ணது தான். இதுவுமே சீசனிங் பண்ணது தான், இதுவும் சீசனிங் பண்ணது தான். ஆனால் என்ன சொன்னாங்கன்னா கடையில் ஜஸ்ட்டு ஆனியன் மட்டும் கட் பண்ணி இதை போட்டு வதக்கி எடுத்துகிட்டு கொட்டிட்டு திரும்ப லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ண சொன்னாங்க. அது மாதிரி தான் 2மே சொன்னாங்க. அது மாதிரி தான் யூஸ் பண்ணணும். இதை நான் யூஸ் பண்ணும்போது அங்கங்கே வீடியோவில் உங்களுக்கு முடிஞ்சால் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இதுதான் இப்போ அன்பாக்சிங் பண்ணேன். பாருங்கள், ரெண்டு பாத்திரம் இருக்குது.
இது 2 காஃபி டம்ளர். பாருங்க, குட்டி குட்டி போண்டாவாக போட்டு எடுத்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா பால் பாயசம் ரெடி. எல்லாமே ரெடியாக இருக்குது. சாப்பிட வேண்டியதுதான். தமிழ் வருஷ பிறப்புக்காக விருந்து. விருந்தெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஜென்ரலாக சமைக்கிறது தான். சரி, கொஞ்சம் கூட ஒரு வடை மட்டும் வச்சேன், பாயாசம், அவ்வளோதான். இந்த படையல் யாருக்கு? நீங்கள் தான் சாப்பிடணும், வீட்டு தலைவர் தான் சாப்பிடணும். வீட்டு தலைவி எங்கள் மேடம் தான். ஓகே, சாதம் கீழே சிந்தாம போடு, அதை எடுத்து போட்டு தூரம், அவ்வளோதான். டூட், ஓகே டியூட், அவ்வளோதானே.